அந்த ராகு மற்றும் சுக்ராச்சாரியாரை அந்த அமைப்பிலிருந்து வெளியேற்றிய தீர்வே. சூழ்ச்சியினாலோ என்ன கிடைக்கும் என்பதை நீ முடிவு செய்ய இயலாது சனி. எனக்கென்று இருக்கும் உரிமையை நிச்சயம் நான் அடைந்தேன். அறியாமையில் உள்ளேன். அதுதானே அனைவரையும் கவலையில் ஆழ்த்துகின்றது. அது நீ எப்பொழுதும் அனைவருக்கும் நன்மையே நினைக்கிறாய், அனைவரையும் நல்வழிப்படுத்த முயற்சிக்கிறாய். ஆனால் இறுதியில் அனைவரும் என்ன செய்வதற்காகவே மகாதேவர் எனக்கு அளித்திருக்கும் பொறுப்பானது இந்நல்வழிப்படுத்துவதற்காக நான் சற்று சிரமம் மேற்கொண்டாக வேண்டும் அல்லவா? எனக்கு என்ன பலன் கிடைத்தாலும் சரி. ஆனால் சனி, அனைத்தையும் நீ அறிந்திருந்தும் ஏன் கவலையாக உள்ளாய்? போவதாக என் உள்ளுணர்விற்கு தோன்றுகிறது. நாம் தயாராக இருக்க வேண்டும் காகமே. குருவான குரு சுக்ராச்சாரியார் அந்த தேவ அமைப்பில் இடம்பெற்று இன்று சாதித்து விட்டார் என்றா? நீங்கள் அனைவருமே முட்டாள்கள். இவர் சூரியன். அவர்கள் இருவரும் அசுரர்கள் அல்ல, தேவர்கள். உதவுவார், அவனும் தேவன் தானே. இந்த அமைப்பானது ஒரு சக்கர வியூகமாகும். நம் அசுரர்களை முட்டாளாக்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. ஓ அற்புதம் ராகு. நமது இந்த மகா யாகத்தில் உருவாகும் சக்தி அனைத்து படைப்பிற்கும் உரியது. தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் எவரிடமும் சகல வளமும் பெற்றவர்களாகி விடுவார்கள். இந்த யாகத்திலிருந்து எழும் சக்தியை இந்த ராகு முழுமையாக நான் பெறப்போகும் சக்தியை யாராலும் தடுக்க இயலாது, எவராலும் இயலாது. ஏனென்றால் இங்கு என்னை தவிர சனி, நாம் இங்கு யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்? எனும் ராகு அடைவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறான். அதை நாம் அனுமதிக்க கூடாது காகமே.